தலைவாசலுக்கு நேர் ஆப்போசிட்ல படிக்கட்டு அமைப்பது, தலைவாசலை ஒட்டி வந்து படிக்கட்டு அமைப்பதெல்லாம் தவறு. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டுல பாதிப்புகளை கொடுக்கும். தெய்வ கடாசம் வந்து குறையும். ஒரு சில இடத்துங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தலைவாசப்படிக்கு நேராவே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. பாத்ரூம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் தவறு. நம்ம வந்து தலைவாசலுக்கு உள்ளாரையோ இல்ல தலைவாசலுக்கு வெளிப்பகுதியோ, அதாவது வீட்டுல உள்பகுதியோ இல்ல வெளிப்பகுதியோ படிக்கட்டு தெரியுற மாதிரி அமைக்க கூடாது. அந்த மாதிரி படிக்கட்டு தெரியுற மாதிரி அமைச்சிங்கன்னா கூட வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்த பரிணாமத்துக்கு போக முடியாது. பொருளாதார பிரச்சனை வரும், கொடுப்பல் வாங்கல பிரச்சனை வரும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு வந்து தடை ஏற்படும். குடும்பத்துல வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும். தெய்வத்தினுடைய ஆற்றல் ரொம்ப குறைவா இருக்கும். அதே போல அந்த தலைவாசலுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்ரூம் வச்சிடறாங்க. நிறைய இடத்துல நம்ம வந்து வாசல் பார்க்கும்போது பாக்குறோம். அந்த பாத்ரூம் வைக்கிறது வந்து உடல் நலத்துக்கு வந்து கேடாக இருக்கும். அந்த குடும்பத்துல வந்து நோய் எப்பவுமே நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதே போல வந்து ஒரு பழைய காலத்துல பாத்தீங்கன்னா தலைவாசல் நேராவே அடுப்பு வச்சு சமைப்பாங்க. இப்பவும் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி பண்றாங்க. ஆதி காலத்துல இருந்த சூழ்நிலை வேற, இப்ப நவீனமான காலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற. அதனால தலைவாசலுக்கு நேரா அடுப்பு வச்சு சமைச்சாலும் அது பாதிப்பை கொடுக்கும். சில இடத்துல வந்து குப்பை தொட்டி வச்சிருக்கிறாங்க. குப்பை தொட்டி வைக்கிறது வந்து தவறு. குப்பை தொட்டி வச்சு என்ன செல்வம் குறையும். அதே மாதிரி வந்து குப்பை தொட்டி வந்து நமக்கு எதிர்வினை ஆற்றலை கொடுக்கும். இது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பப்ளிக் குப்பை தொட்டி கூட இருக்கும். அது கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்காது. அதனால நீங்க அதையும் வந்து பாருங்க. ஒரு சின்ன சின்ன தவறுகளால கூட நம்ம வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளை அறியாமலே செய்யக்கூடிய தவறுகள். ஒரு வீட்டுல எல்லாருமே வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அந்த கஷ்டத்துக்கு வந்து சின்ன சின்ன மாற்றங்களால கூட உங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள சின்ன தகவல் தான். பாத்தீங்கன்னா இது பெரிய உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும். நீங்க உங்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க மாத்தி பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. மிகப்பெரிய வளர்ச்சியில நீங்க வந்து சமுதாயத்துல பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மை இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால நீங்களும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.